ஜிஎஸ்டி வரி சீரமைப்பில் புரட்சி. ஒரு நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிப்பவை என்று பொருளாதார அறிஞர்கள் குறிப்பிடும் முக்கியமான அலகு தேசங்கள் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் இந்த அலகை நிர்ணயிக்கும் விஷயத்தில்தான். தொன்று தொட்டே மக்களின் பார்வையில் இந்த அலகுகள் சரியாகவும் தவறாகவும் சுமையாகவும் எளிமையாகவும் செயலாற்றியுள்ளன. ஒரு நாட்டில் நன்மைகள் விளைய இவை காரணமாக இருப்பது எவ்வளவு சரியோ அதே அளவுக்கு தீமைகளையும் இவை விளைவித்து விடுகின்றது. நல்ல ஆட்சியாளர்கள் நியாயமான முறையில் மக்களிடமிருந்து ஒரு பொது விஷயத்திற்காக பணம் வசூலிக்கும் முறை இருந்துள்ளது. அப்படி வசூலித்த பணத்தை அவர்கள் பொது நலனுக்காக பயன்படுத்தி வந்துள்ளனர். இதனால் நாடு முன்னேற்றம் பெற்று அடுத்த நிலைக்கு வளர்ந்தது என்று வரலாறு சொல்கிறது. உலகத்தில் எல்லா ராஜ்யங்களிலும் இந்த வசூல் முறை இருந்துள்ளது. சில சாம்ராஜ்யங்கள் அதன் விரிவடைந்த தேசத்தையும் நிலப்பரப்பையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்னும் உயரிய நோக்கத்தில் ஒரே மாதிரியான வசூல் முறையை நடைமுறைப்படுத்தின. சில நாடுகள் அவற்றை வேறு விதமாக நடைமுறைப்படுத்தின. இந்த ஒளிக்கட்டுரையில் நாம் இந்த வேறுபாடுகள் நிறைந்த வசூல் முறையை குறித்து தான் விரிவாக கேட்கின்றோம். தேசங்கள் பயன்படுத்திய அந்த வசூல் அலகின் பெயர்தான் வரி. மும்முடி மன்னர்கள் நம் தேசத்தில் தொடங்கிய வரி வசூல் செய்யும் முறை சிறந்ததாகவே இருந்துள்ளது. வரி வசூல் செய்வதில் சிறந்த முறைகளை புகுத்தியவர்கள் சோழர்கள் என்று கூறலாம்.